மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 2ஆம் கட்டம் கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்கு உட்பட்ட ஸ்கந்தபுரம் மேற்கு மற்றும் விநாயகபுரம் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சினைகளை பதிவு செய்து கொண்டனர். இந்த பகுதிகளில் நிலத்தடி நீரில் சுண்ணாம்பு படிமங்கள் காணப்படுவதால் குடிநீருக்காக தாம் அல்லல் படுவதாக மக்கள் தெரிவித்தனர். குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தண்ணி இப்ப பாருங்களேன், தண்ணி இந்த கிணத்துல எல்லாம் இப்ப எல்லா இடமும் கிணறு இருக்கு. ஆனா ஒவ்வொரு நீரும் அது தான் 4 ரோடு இருக்கு. 4 ரோட்டும் கிடங்கும் பள்ளம் தான். இப்ப நல்ல மழை பெய்ய மாட்டா நெஞ்சு மட்டும் தண்ணி ஓடும். விநாயகபுரம் குடியிருப்பில் எவ்வித உதவிகளுமின்றி அல்லல்படும் 81 வயதான தம்பதியினரை சந்திக்க முடிந்தது.